சிலருக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கலாம். சற்று கொஞ்சம் வந்து பின்னால நம்ம பார்த்து ஆண்டவர் நன்றி சொல்லி இந்த வருஷத்தையும் நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க நம்ம ஜெபிக்க போறோம். சங்கீதம் 18:4 4:5 உங்க மத்தியில நான் வாசிக்கிறேன். மரண கட்டைகள் என்னை சுற்றி கொண்டது, துருச்சன பிரபாதம் என்னை பயன்படுத்தினது, பாதாள கட்டைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கன்னிகள் என் மேல் விழுந்தது. பாருங்க, இப்ப வந்து நம்ம மரண கட்டைகள் என்னை சுற்றி கொண்டது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இதே போல போன ஆண்டுகள்ல நமக்கு ஆண்டவர் வந்து மரண கட்டைகள் வந்து அநேக பேருக்கு மரண கட்டைகள், மரண போராட்டம், செத்துருவோமோ வந்து பிழைப்போமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையற்ற நிலையில வந்து நம்ம வந்து என்ன செய்தான், மரணத்தோட போராடி பாதாளம் வந்து நம்மளோட போராடி நம்ம அதோட போராடி எப்படியோ ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுத்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த ஆண்டுக்குள்ள நம்மளை கொண்டு வந்தாரு. பாதாளம், அதாவது வசனம் சொல்லப்பட்டிருக்குது, இந்த கல்லு மேலே சபையை கட்டுவன் பாதாளத்தின் வாசலை மேற்கொள்வதில்லை. நம்ம சபைக்குள்ள இருந்ததுனால, நம்ம சபை பிள்ளைகளா இருக்கிறதுனால எப்படி இந்த கல்லு மேலே சபைய கட்டுவேன், பாதாளத்தின் வாசலை மேற்கொள்வதில்ல. சபை பிள்ளைகளாகிய நம்மள அந்த பாதாளத்தின் வாசை மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் நம்மளை என்ன செய்தாரு, பாதுகாத்தாரு. அந்த மரண கட்டைகளுக்கு நம்மளை ஆண்டவர் அற்புதமாக நம்மளை விலக்கி பாதுகாத்து நம்மளை வழி நடத்தி வந்தாரு. பாருங்க, இப்ப வந்து அது மட்டும் இல்ல, என்ன அந்த மரணங்கிறது வந்து நம்மளுடைய ஆவிக்குரிய சரீர சரீரத்துல மட்டும் மரணத்தை நம்ம சந்திச்சது மட்டுமல்ல, நம்மளுடைய ஆவிக்குரிய மரணம், நம்மளுடைய ஆவிக்குரிய சரீரத்திலையும் சில மரணங்களை நம்ம சந்திச்சோம். நம்ம சபையில இருக்கிற சிலரு என்னாச்சு, ஆவிக்குரிய மரணம் அடைந்து இருக்கிறாங்க. இதனால அந்த சரீரத்துல மட்டும் மரணம் வந்துச்சு நம்ம எடுத்துடக்கூடாது. ஆவிக்குரிய மரணங்களும் சிலருக்கு வந்து இங்க இருக்கிற சிலருக்கு அந்த மரணங்கள் வந்து போனது போல இருக்கும். எத்தனை பேரும் போராடி இருந்திருப்பியா, நீங்க வந்து ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம சபைக்கு போவோமா, ஆண்டவருக்கு இருப்போமா, இல்ல இருந்துருவோம் இந்த பின்வாங்கிடுவோமா, இல்ல போவோமா போக வேண்டாமா, ஆண்டவரை பின்பற்றமா, இப்படிப்பட்ட நிலையில இருந்து நமக்கு என்ன ஆண்டவர் சொல்லி எத்தனை பேருக்கு அந்த சந்தேகங்கள், அந்த போராட்டங்கள் உங்களுக்கு யாருக்குலாம் வந்ததோ அத்தனை பேருக்கு ஆவிக்குரிய மரணம் உங்கள வந்து என்ன செய்யுச்சு, உங்களை விழுவ தள்ளுறது போல வந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் கொடுத்த ஆண்டவர் என்ன பண்ணாரு, உங்களை வழி நடத்தி வந்தாரு. அதான் பாதாளத்தின் வாச சபையை மேற்கொள்ளாதபடி, உங்களை நீங்க சபைக்குள்ள இருந்ததுனால அந்த பாதாளத்து வல்லமை உங்களை மேற்கொள்ளாதபடி அந்த ஆவிக்குரிய மரணத்துக்கு ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு, உங்களை விலைக்கு பாதுகாத்தாரு. இந்த சரீரத்துல மட்டும் மரணம் வந்து காப்பாத்தினது மட்டும் இல்ல, ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் வந்து உங்களை காப்பாத்தினாரு. எத்தனை பேரு ஆவிக்குரிய மரணம் வந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. நம்ம சபையில சிலர் என்ன செஞ்சாங்க, ஆவிக்குரிய மரணத்துல செத்தா போயிட்டாங்க. ஆனா நீங்களும் நானும் உயிரோட இருக்கிறதே, ஆவிக்குரிய ஜீவியத்துல உயிரோட இருக்கிறதே கர்த்தருடைய கிருபை. ஏன் சொன்னா, சாத்தானம் வந்து யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது போல வந்து அவ திருடன் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே போல அந்த திருடனாய் சாசி நம்மள ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்மளோட ஆவிக்குரிய சரீரத்தையும் ஆவிக்குரிய ஆத்மாவையும் அதே போல நம்ம சரீரத்தையும் கொல்லவும் அழிக்கவுமே நம்ம வந்து என்னச்சுதான் சாசி நம்மளை பின்தொடர்ந்து வந்தான். ஆனா அந்த சாசானவன் நம்மளை மேற்கொள்ளாதபடி நம்மள வந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, பாதுகாத்து ஜெயம் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அது அடுத்து நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் இது ஓசியா 13:14 எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். செல்வி எடுமா. ஓசியா 13:14. அல்லேலூயா. பாருங்க, அவர்களை பாதாளத்து வல்லமைகளுக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். நம்மளை விடுவித்தாரா? இந்த பாதாளத்து வல்லமைகள் நம்மளை மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் என்ன செய்தாரு, நம்மள விடுதலாக்கினார். அந்த பாதாளம் நம்மளை விழுங்கி போற்றாதபடி
நம்ம அழிந்து போகாதபடி அந்த பாதாளத்து வல்லமைகளுக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு, விலக்கி பாதுகாத்து காப்பாத்தி இன்றைய தினத்துல நம்ம எல்லாரும் வந்து கூடி வந்து உட்காரத்துக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார், நம்மளை காப்பாத்தி எடுத்தாரு. அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நான் வந்து உபாகமம் 1:31. நான் ரொம்ப நேரம்லாம் அடைக்க மாட்டேன், ஏதோ இன்னைக்குதான் கொஞ்சம் ஊட்டி எடுத்திருக்கிறேன், பயப்படாதீங்க. நம்ம போயிடணும். உபாகமம் 1:31. பாருங்க, வந்து ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நம்ம ஒவ்வொருத்தரையும் இந்த இது 2025 இந்த 25வது ஆண்டுல அந்த ஆண்டு முழுவதிலும் நம்மள இப்படிப்பட்ட எத்தனையோ போராட்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், கவலைகள் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கு மத்தியில ஆண்டவரை நம்மள என்ன பண்ணாரு, நம்ம விழுந்துராதபடி, நம்ம அழிஞ்சிடாதபடி, நம்ம கெட்டு போயிடாதபடி, நம்ம சபையை விட்டு பின்வாங்காதபடி, ஆண்டவரை விட்டு பின்வாங்காதபடி நம்மள ஆண்டவர் என்ன பண்ணாரு, பாதுகாத்து வந்தார். இந்த மரணங்க நம்மள விழுங்கி விட்டுறாதபடி, நம்மள வந்து நம்ம சோர்ந்து கலங்கி ஏதோ ஒரு இக்கட்டுல ஆபத்துல வந்து விழுந்துராதபடி. ஆனா எத்தனையோ நேரங்கள் நமக்கு வந்து ஆபத்துகளும் வந்துச்சு, விபத்துகளும் வந்துச்சு. விபத்துகளை வந்து சில வேளை வந்து நம்மளை கொண்டு போடுறது போல விபத்துகள்லாம் வந்துச்சு. ஆனா அதுல எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு பிள்ளைய ஒரு மனிதன் சுமந்து கொண்டு போவது போல. இந்த கவனிச்சிருக்கிறீங்களா, குழந்தைய தூக்கி தோல் மேல வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, அப்பா அம்மாருங்க நடப்பாங்க. அதே போல அந்த தகப்பன் ஒரு மனிதன் தன் குழந்தைய தூக்கி தோல் மேல வச்சு சுமந்துகிட்டு போறது போல நம்மள ஏசப்பா போன ஆண்டு முழுவதும் எதுலையுமே விழுந்துராதபடி, நம்ம தவறிடாதபடி, நமக்கு ஒரு விபத்துகளை வந்துடாதபடி நம்மள என்ன பண்ணாரு, எதுல விழுந்து நமக்கு வந்து கஷ்டங்களை வந்துடாதபடி நம்மளை சுமந்து கொண்டு வந்து இந்த புதிய ஆண்டுகளை நம்மளை விட்டுருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே நம்மளை சுமந்து கொண்டு வந்தார். சுமந்து எந்த தீங்குகளும் சாத்தான் போட்ட சாத்தான் திருடன் கொல்லவும் அழிக்கவே வந்த அந்த சாத்தானுடைய அந்த பாதாளத்து வல்லமைகளுக்கு, அந்த சாத்தானுடைய கன்னிகளுக்கு, சோதனைகளுக்கெல்லாம் நம்மள ஆண்டவர் விலைக்கு பாதுகாத்து என்ன செய்தாரு, இந்த புதிய ஆண்டுக்குள்ள தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வர்றது போல, மனிதர்கள் வந்து தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சொல்லும் போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் வந்து இந்த வசனத்தை நினைக்கும்போது எனக்கு நான் ஞாபகம் வரும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, எங்க அப்பாவுக்கு வந்து இடுப்புல எல்லாம் குழந்தைய தூக்கி வச்சுக்க எல்லாம் தெரியாது. என்ன செய்வாங்க, தோல் மேல தூக்கி வச்சுக்குவாங்க. எங்க அப்பாவுக்கு தலை கொஞ்சம் வளைக்க தலை, தோல்ல உட்காந்து இந்த தலையை போட்டு என்ன செய்வேன், போட்டு ராவிக்கிட்ட தோசை ஊத்தணும், இதுல ஆப்பம் ஊத்தணும்னு சொல்லி தடைக்கிட்டே வரும். தோல்ல உட்காந்துட்டு சும்மா வர்றதுக்கு திமிரு. வந்து அவங்க வந்து நல்லா தோல்ல தூக்கி வச்சுட்டு அவங்க போட்டு நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. நான் இங்க மேல உட்காந்து தலையை போட்டு தடைக்கிட்டு தலை வலிக்கா இருக்கனால அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு வர்றது. அப்ப பாருங்க, அதே போல நம்ம அப்பாவும் நம்ம ஏசப்பாவும் நம்மள விதமா சுமந்து கொண்டு இந்த புதிய ஆண்டுல வந்து அமைச்சிட்டாரு. இந்த திருப்தியின் ஆண்டுல நம்மள ஆண்டவர் திருப்தியாக வழி நடத்துவாரு. உங்களையும் எங்களையும் இந்த ஊழியத்தையும் ஏசப்பா திருப்தியாக்கி நடத்துவாரு. ஏசப்பாரோட கிருபை உங்களோட இருப்பதாக. ஆமென்.